இன்றைய நாளின் தொடக்கத்துல பயங்கர வெக்க தெரியாதனமா கருப்பு டி ஷர்ட் வேற போட்டேன். சரி வெயில் எப்படி இருக்குன்னு பாக்கலான்னு பார்த்தா சித்திர வெயில் தெரிக்குது. சரி ஃபேஸ்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் எடுத்துக்கிட்டேன். நல்லா வெயிலுக்கு இதமா ஃபேஸ்ல வச்சு ஜென்டலா மசாஜ் பண்ணிக்கிட்டேன். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த வெயில்ல இருந்து உங்க ஃபேஸை பாதுகாக்க இந்த ஐஸ் கியூப் ட்ரீட்மெண்ட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஒர்க்ல இருக்கிற ஒய்ஃபு கால் பண்ணி கொஞ்ச நேரம் கடலையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் மீனுக்கும் காலை உணவு கொடுத்தாச்சு. நம்ம மட்டும் நீராடினா பார்த்தா அது நல்லா குளிர்ந்த நீரை நம்ம வளர்க்குற செடிகளுக்கும் கொடுக்கணும். 3 வீக்ஸ் ஆன மிளகா செடி எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க. இன்னும் 20 குட்டி செடி இருக்கு. அதை வைக்கிறதுக்கு ட்ரே தான் இல்ல என்கிட்ட. செடியை ஹைட்ரேட் பண்ண மாதிரி நம்மளே ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறதுக்கு ஒரு 500 ml வாட்டரையும் குடிச்சாச்சு. ஐகுண்ட்ரா மொபைல் பிராண்டோட ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் ஒர்க் இருந்துச்சு. அதையும் அப்படியே நம்ம உட்காந்து பேசி ஜம்முன்னு முடிச்சோம்னா இன்னைக்கு டேல இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்ஸும் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன ஒய்ஃப் வீட்டுக்கு வர வரைக்கும் ஜாலியா வெளியே சுத்த வேண்டியதான். இதுல கொடுமை என்னன்னா நான் இன்னும் குளிக்கவே இல்லையே. சரி அவங்க வீட்டுக்கு வரதுக்குள்ள குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வெளியே எங்கேயாவது சுத்திட்டு வரலான்னு பார்த்தா திடீர்னு கேட்டு திறக்கிற சத்தம் கேக்குது. நாடி இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன். ரைட்ரா, யூஸ்வல் டைமோட 1.5 மணி நேரம் முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்த கையோட அவங்க கிட்ட ஒரு குட்டி சண்டையை வேற போட்டேன். சண்டை சரியாகணும்னு நினைச்சு வேண்டிக்கோங்க. சண்டை என்னன்னா அவங்க தாய் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. எனக்கு அவங்கள பிரிஞ்சிருக்க மனசுல போக கூடாதுன்னு சொல்லிட்டேன். அவங்க போயே தீர்வேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. பின்ன ஒரு மாசம் காலத்தை எப்படி ஓட்டுறது அவங்க இல்லாம.